தற்சார்பு வாழ்வியல் பத்தி பேசுறோம். நிச்சயமாகவே இன்றைக்கு நம்ம ஒருத்தரை ஒருத்தர் சார்ந்துதான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இது இயற்கை, இது இயல்பு தான். இருந்தாலும் என்ன அப்படின்னா, எல்லா விஷயத்துக்குமே எல்லாரையும் எதிர்பார்க்காம நம்ம செல்ஃப் சஃபிஷியன்ட்டா இருக்கணும்ன்றது இன்றைய மக்களுக்கு ஒரு அடிப்படை பாடமா இருக்கணும். கண்டிப்பா அப்படிப்பட்ட ஒரு முயற்சி எல்லாருக்குமே இருக்கணும். எல்லாருடைய கூட்டு முயற்சியில தான் எல்லாமே செய்றோம். இருந்தாலும் நம்ம ஃபர்ஸ்ட் செல்ஃப் சஃபிஷியன்ட்டா இருந்தா தான் நம்மளுடைய எண்ணங்கள நல்ல எண்ணங்கள் எல்லாருக்குள்ளயும் நெறைய நல்ல எண்ணங்கள் இருக்கு. அத நல்ல முறையில அத வெளியில எடுத்துட்டு போணும் அப்டின்னாலே, அதுக்கு நெறைய பொருளாதாரமும் தேவைப்படுது, மனித நேயமும் தேவைப்படுது, மனித உறவுகளும் தேவைப்படுது. வாலண்டரி அ ஆக்டிவிட்டீஸும் நமக்கு அந்த 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 மனப்பான்மையும் நெறைய தேவைப்படுது. ஸோ அப்ப எல்லாரையும் ஒரு அரவணைச்சு கொண்டு போக வேண்டியதா இருக்கு. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஒரு முயற்சியோட போக வேண்டியதா இருக்கு. இப்ப இயற்கை வாழ்வியல் முறை இது ரொம்பவுமே தேவையான ஒரு விஷயமா இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நெறைய சொல்லியிருக்காங்க. இன்றைய வாழ்வியல் முறை எப்படி இருக்கு அப்படின்னா, ரொம்ப ஒரு ஆடம்பரமான வாழ்வியல் முறையாவும், உணவு பழக்கவழக்கத்துல எடுத்துக்கிட்டா ரொம்ப அ மோசமான ஒரு உணவு பழக்கவழக்கம் தான் மக்கள்ட்ட இருக்கு. இப்போ இருக்கக்கூடிய சந்ததியினர்ட்ட அப்படிதான் இருக்கு. ஸோ அதனாலயுமே நம்மளுடைய ஆரோக்கியன்றது ரொம்பவுமே கெட்டு போயிருக்கு. ஸோ அதனால இப்போ இந்த இயற்கை விவசாயத்துல இருக்கக்கூடிய விளைபொருள்கள்லாம் சந்தைப்படுத்துதல் பத்தி பேசிட்டு இருந்தாங்க. இதுல எனக்கு தெரிஞ்ச ஒரு கருத்து என்ன அப்படின்னா, இன்னைக்கு பெரும்பான்மையான இயற்கை மருத்துவர்கள் இயற்கை வாழ்வியல் முறைகளையும், இயற்கை உணவு பழக்கவழக்கங்களையும் தான் எடுத்துட்டு போறாங்க. எல்லாருமே அந்த ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ தான் பிரிஸ்கிரைப் பண்றாங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இங்க ஒரு கடையா வச்சு மார்க்கெட்டிங் அப்படின்னு பண்றத விட, இப்ப எப்படி ஒரு மதிப்பு கூட்டு பொருள்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது என்ன அப்படின்னா, நம்மகிட்ட இருக்க பொருளோட வேல்யூவ அதிகப்படுத்தி ஒரு மாற்று ஏற்பாடு செஞ்சு நம்ம குடுக்குறோம். இப்ப தேங்காய தேங்காயா விக்கிறதுக்கும், அத எண்ணெய் ஆட்டி, அத எண்ணெயா விக்கிறதுக்கும், அதுக்கு ஒரு ஐஎஸ்ஓ வாங்கி, இல்ல அதுல வேற ஏதாவது தேவையான மருத்துவ குணங்களை எடுத்து அதோட சேர்த்து பண்றதுக்கும் நெறைய வித்தியாசங்கள் இருக்கு. ஸோ இதுதான் மதிப்பு கூட்டு பொருள்கள் அப்படின்னு சொல்றோம். இப்போ இது மார்க்கெட்டிங் டெக்னிக்ல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பொருள இப்ப ஆர்கானிக் ப்ராடக்ட் நல்ல பொருள்னு சொல்றோம். நேச்சுரோபதி இயற்கை மருத்துவர்கள் எல்லாருமே அந்த ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் தான் நல்லபடியா எல்லாரும் யூஸ் பண்ணணும், பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பொதுமக்களுக்கு நாங்க எடுத்து சொல்லிட்டு இருக்கோம். எப்படி அலோபதி டாக்டர்ஸ் இல்ல மற்ற மருத்துவர்கள் மருந்த பிரிஸ்கிரைப் பண்றாங்களோ, நாங்க இயற்கை உணவுகள தான் பிரிஸ்கிரைப் பண்றோம். அததான் எல்லாரும் எடுத்துக்கோங்க. பாரம்பரிய உணவு வகைகள் எடுத்துக்கோங்க. அ பாரம்பரிய அரிசி வகைகள்லாம் எடுத்துக்கோங்க. அதுல இருக்கக்கூடிய சத்துக்கள் என்னென்ன இருக்குன்றத அ அவங்களுக்கு எடுத்து சொல்லி அத தான் நம்ம எடுத்துக்கணும். அப்ப என்ன எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐடியா என்ன அப்டின்னா, என்னால நான் என்னுடைய நேச்சுரோபதி அசோசியேஷன்ல இயற்கை மருத்துவர்கள் அசோசியேஷன்ல நான் ஒரு முக்கிய பொறுப்புகள்ல இருக்கிறேன். என்னால இயற்கை மருத்துவர்கள ஒரு எல்லாத்தையும் ஒண்ணா கூட்ட முடியும். ஒரு மீட்டிங் போடணும்னா போட முடியும். அப்ப நாங்க அந்த மாரி கான்ஃபரன்ஸஸ்லாம் நெறைய பண்றோம். அந்த மாரி நேரத்திலயோ அல்லது இதுக்காகவே கூட நம்ம இயற்கை மருத்துவர்கள்லாம் ஒண்ணு சேர்த்து, யார் யார் எங்கெங்க கிளினிக் வச்சிருக்காங்க அவங்க எல்லாம் ஒண்ணு சேர்த்து, அவங்களுக்கு நெறைய ஆர்கானிக் ஷாப் நெறைய பண்றாங்க. ஆனா தனிப்பட்ட முறையில பண்றாங்க. தனிப்பட்ட முறையில பண்ணும்பொழுது எல்லாரும் தேடி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா என்ன அப்படின்றது ஓரளவுக்கு தான் இருக்கும். இதே அந்த ஆர்கானிக் ஷாப்ல இயற்கை விளைபொருள்கள் அங்காடியில அல்லது எங்கேயாவது சந்தை இருக்கு அப்படின்னா, அங்க என்ன செய்யலாம்னா, ஒரு நேச்சுரோபதி டாக்டர் யாரையாச்சும் அங்க ஒரு அப்பாயிண்ட் பண்ணி இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, முன்னாடிலாம் மருந்து கடைகள்ல மெடிக்கல் ஷாப்லலாம் ஒரு டாக்டர் ஒரு ரூம் ஒண்ணு இருக்கும். அந்த ரூம்ல டாக்டர் இருப்பாங்க. அங்க டாக்டர் இருந்தா அந்த மருந்த பிரிஸ்கிரைப் பண்ணிருவாங்க. அங்க என்னென்ன அ மருந்துகள் இருக்கோ அத பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாரி இயற்கை அங்காடிகள் இருக்கிற இடத்துலலாம் ஒரு இயற்கை மருத்துவர நீங்க அப்பாயிண்ட் பண்ணீங்க அப்படின்னா, அப்பாயிண்ட் பண்றதுன்றது என்ன ஒரு ஒரு பேசிக்கா நம்ம ஒரு டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ல பேசி வச்சுட்டு, அ அவங்கள மாரி இயற்கை மருத்துவர்கள நீங்க அங்க இருக்க வச்சீங்க அப்படின்னா, நிச்சயமா அவங்கள நாடி வரக்கூடிய பேஷண்ட் கண்டிப்பா இதனுடைய வேல்யூ தெரிஞ்சு அத வாங்கும் பொழுது,
அதுக்கு ஒரு நல்ல விலையும் குடுத்து வாங்குவாங்க. அ விவசாயிங்களுக்கு தேவையான அளவுக்கான விலை. ஏன்னா இப்ப வந்து ஐயா ஒருத்தர் சொல்லும்போது சொன்னாங்க, கவுனி அரிசி நெறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு கவுனி அரிசி தான் இப்ப நாங்க நெறைய பிரிஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கிறோம். நெறைய பேர வந்து சாப்பிட சொல்லிட்டு இருக்கோம். அது நல்லாவும் மார்க்கெட்டிங்ல ஆர்கானிக் ஷாப்ஸ் எல்லாம் நெறைய போய்க்கிட்டு இருக்கு. அப்போ வந்து இந்த மாரி இயற்கை மருத்துவர்கள் மூலமா போனா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அதுக்கான முயற்சியில நம்ம ஈடுபட்டோம்னா, இத வந்து சாத்தியப்படுத்தலாம்ன்றது என்னுடைய ஒரு கருத்து. ஏன்னா அந்த மாரி இதுவரைக்கும் யாரும் முயற்சி எடுத்த மாரி எனக்கு தெரியல. அத என்ன பண்றாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு நெறைய வந்து இப்போ இத எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஒரு ஒரு குரூப் இருக்கிறாங்க. அத நான் வந்து ஓப்பனா எனக்கு சொல்றதுக்கு முடியல. என்னன்னா, அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆ அது சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் சார்ந்த ஒரு ஃபண்ட வாங்கி சரிங்களா? அது ஒரு அமைப்பு. அந்த அமைப்போட பேரு எனக்கு கரெக்ட்டா சொல்ல தெரியல. அ அந்த அமைப்பு என்ன பண்றாங்க அப்படின்னா, நெறைய பொருள்கள் இயற்கை சார்ந்த பொருள்கள் நெறைய வாங்கி எல்லா இடங்கள்லயும் வந்து சென்ட்ரல் கவர்ன்மெண்ட்லேருந்து அதுக்கு ஒரு ஃபண்ட் குடுக்குறாங்க. அந்த ஃபண்ட வச்சு ஆ நெறைய இடங்கள்ல வந்து ஒரு கிளினிக்கோட சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் கிளினிக் ஒண்ணு நடத்துறாங்க. சரிங்களா? சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் ஸ்பான்சர்டு கிளினிக் அப்படின்னு சொல்லி போட்டு, அதுக்கு ஏதோ ஒரு ஸ்பான்சர்டு ஸ்கீம் இருக்கு. அந்த கிளினிக் நடத்தி, அங்க வந்து ஒரு நேச்சுரோபதி டாக்டர அப்பாயிண்ட் பண்ணி, ஆ ஃபுல்லாவே வந்து இயற்கை நேச்சுரல் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லா ப்ராடக்ட்ஸுமே வச்சு, அத ஒரு ஒரு ஷாப் மாரி வச்சு அத வந்து மார்க்கெட்டிங் பண்றாங்க. ஸோ அந்த மாரி வந்து இப்போ ஆ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்டின்னா, இப்ப பதஞ்சலி ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த மாரி இவங்களும் அது மாரி வந்துட்டு ஒரு சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் ஸ்கீம் மாரி வச்சு அத பண்றாங்க. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, அவங்க ஒரு நேச்சுரோபதி டாக்டர அப்பாயிண்ட் பண்ணி அத பண்ணும்பொழுது, அது வந்து நல்லா சக்சஸ்ஃபுல்லா போயிட்டுருக்கு. ஸோ அந்த மாரி நீங்க ஒரு நம்ம இந்த அமைப்பிலருந்து ஒரு முயற்சி எடுத்தோம் அப்டின்னா, ஆ நீங்க இதுக்கு முன்னாடி சொன்ன விஷயத்துக்கு இது ஒரு தீர்வா இருக்கலாம்னு நான் நெனைக்கிறேன். நல்லது, ஸோ நல்லது. அடுத்து வந்து பாத்தீங்க பேசு, பேசுங்க. அடுத்து ம். தொடருங்கள், தொடருங்கள். பாத்தீங்கன்னா, நமக்கு தற்சார்பு வாழ்க்கைன்றது இன்றைக்கு கட்டாயம் தேவையா இருக்கு. தற்சார்பு வாழ்க்கைக்கு முதல்ல என்ன தேவை அப்டின்னா, ஆ காந்திய வழியில பார்க்கும்போது முதல்ல எளிமைன்ற ஒரு விஷயம் இருந்தா மட்டும் தான் நமக்கு நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு அது ஒரு அடிப்படை தீர்வா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்றைய வாழ்க்கை முறையில வந்து எளிமைன்றது வந்து ரொம்பவுமே குறைஞ்சிருச்சு. எல்லாம் ஆடம்பரமான ஒரு வேகமான வாழ்க்கை முறையா தான் இருக்கு. அந்த வேகத்தையும் குறைச்சு ஒரு நிதானமான வாழ்க்கை முறையும், எளிமைன்ற ஒரு வாழ்க்கை முறைக்கும் வந்தோம் அப்படின்னா, நிச்சயமா நம்முடைய தேவைகள் வந்து குறையும் பொழுது, நம்மளால வந்து செல்ஃப் சஃபிஷியன்ட்டா இருக்க முடியும். நம்மளுடைய பொருளாதார சூழலையும் நம்ம வந்து மேம்படுத்தணும். அதே நேரத்துல நம்முடைய ஆடம்பரங்களையும் நம்ம வந்து குறைச்சு, அத்தியாவசிய தேவைகளுக்காக நம்ம எவ்வளவு வேணாலும் செலவு பண்ணலாம். அது தப்பில்ல. ஆனா ஆடம்பரத்துக்காக அப்படின்னு செய்யும் பொழுது தான், இங்க நம்ம தற்சார்பு வாழ்க்கையிலிருந்து நம்ம தொய்வடையிற சூழ்நிலைகள் ஏற்படுது. 2வது இப்ப ஐயா சொன்ன மாரி இதுக்கு முன்னாடி பேசினவங்க ஆ சொன்னாங்க. இந்த மாரி வந்து மக்கள் ஓடிக்கிட்டே இருக்காங்க. எதுக்காக ஓடுறாங்கன்னு தெரியல. அது உண்மதான். ஏன் ஓடுறாங்க? எதுக்கு ஓடுறாங்கன்னே தெரியல. ஆனா, அந்த மாரி ஏதோ ஒண்ணு நமக்கு கிடைக்கணும். பிறரோட வாழ்க்கை முறைய பார்த்து, நம்மளும் அந்த வாழ்க்கை முறை நமக்கும் தேவை அப்படின்றதுனால, இதுதான் வந்து சந்தோஷம் அப்படின்னு நெனைக்கிறாங்க. ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை முறை தான் வந்து அதுல மட்டும் தான் வந்து ஒரு சந்தோஷம் இருக்கு, மகிழ்ச்சி இருக்கு அப்படின்னு நெனைக்கிறாங்க. ஆனா, ஒரு அமைதியான வாழ்க்கை முறையிலயும், ஒரு அ எளிமையான வாழ்க்கை முறையிலயும் அளவற்ற சந்தோஷம் இருக்கு, மகிழ்ச்சி இருக்குன்றத வந்து உணர்வதற்கு ஆன வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. அதுக்குள்ள வந்து பார்த்தா தான் தெரியும். அது வந்து எவ்வளோ ஒரு அழகான விஷயம். 2வது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் அடிப்படை காரணம் வந்து மன அழுத்தம். ஸ்ட்ரெஸ் அப்படின்றது தான். இந்த ஸ்ட்ரெஸ் எங்க இருந்து வருது? எதனால வருது? அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய தேவைகளை விரிவுபடுத்தும் பொழுது தான் ஸ்ட்ரெஸ் அப்படின்றது வருது. நம்மளுடைய ஆ எபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். நம்மளால இவ்வளவுதான் முடியுன்ற ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு திறன் இருக்கும் பொழுது, அந்த திறன மீறி நம்மளுடைய சக்திய மீறி நம்ம வந்து தேவைகள அதிகப்படுத்தும் பொழுது, நிச்சயமாக அங்க வந்து பொருளாதார ரீதியாகவும் நமக்கு ஒரு மன அழுத்தம் ஏற்படுது. 2வது உடல் உழைப்பு ரீதியாகவும் நம்மளுடைய எனர்ஜி லெவலும் பார்த்தீங்கன்னா, நமக்கு பற்றாக்குறை ஏற்படுது. ஸோ அங்க வந்து நம்ம நோய்வாய்ப்படுறோம். ஒரு மன அழுத்தத்தோட இருக்கிறோம். ஆ மிகுந்த சிரமத்துக்கு ஆளாகுறோம். அதனால
நிச்சயமா வந்து இந்த எளிமை அப்படின்ற ஒரு விஷயமும், நம்மளுடைய தேவைகளை வந்து அ ரொம்ப விரிவுபடுத்திக்காம அளவா வச்சுக்கிறதும், நிச்சயமா இதுக்கு ஒரு தீர்வா இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ அதுக்கு இந்த இயற்கை வாழ்வியல் முறைகள், இயற்கை மருத்துவ முறை இன்னைக்கு மருத்துவத்துக்கு தான் மக்கள் நெறைய செலவு பண்றாங்க. இன்னைக்கு கல்விக்கும், மருத்துவத்துக்கும் தான் தன்னுடைய வருமானத்துல எனக்கு தெரிஞ்சு ஒரு 50ல இருந்து 70% 60% சொல்லலாம். ஆ ஒவ்வொருத்தருடைய வருமானத்துல இருந்தும் 50, 60% மருத்துவத்துக்கும், கல்விக்கும் தான் செலவு பண்றாங்க. ஆனா என்ன கேட்டா நான் என்ன சொல்லுவேன்னா, மருத்துவத்துக்கு எளிமையா, அழகா இயற்கை மருத்துவம், இந்திய மருத்துவ முறைகள்லாம் இருக்கு. அத ஃபாலோ பண்ணாலே மக்கள் ஆரோக்கியமா இருக்கலாம். ரொம்ப பொருளாதாரத்துல ரொம்ப செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அதே மாரி கல்விய பொறுத்தவரைக்கும், கல்வி தான் வாழ்க்கை அப்படின்றது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்களோட மனநிலை. ஆனா நல்லா கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா, அ கல்வியில ரொம்ப பின்தங்கிய, ரொம்ப படிக்காதவங்கலாம் கூட இன்னைக்கு பெரிய முதலாளிகளா நெறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ கல்விக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் பெரிய நேரடி தொடர்பு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நம்மளுடைய அனுபவமும், நம்மளுடைய ஆர்வமும் தான் வந்து எல்லாத்துக்குமே காரணம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா, பிராக்டிகலா பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ப்ரொஃபஷனா இருந்தாலும், ரொம்ப அதிக மார்க் எடுத்து அ கோல்டு மெடலா வாங்குனவங்கலாம் இன்னைக்கு சாதாரணமா தான் இருக்கிறாங்க. ஆனா ஒரு ஆவரேஜ் மார்க் எடுத்து ஃபெயில் ஆயி படிச்சவங்கலாம் எந்த ப்ரொஃபஷனலா வேணாலும் இருக்கட்டுமே, நல்ல ஒரு ஆக்டிவ் பெர்சனாலிட்டியா இருக்கிறாங்க. இது என்னுடைய அனுபவத்துல நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள். ஆனா இன்னைக்கு கவர்மெண்ட் எப்படி கொண்டு வந்துருச்சு அப்படின்னா, எல்லாத்துக்குமே எக்ஸாம்ன்னு வச்சு, அ படிச்சா அதாவது மார்க் நெறைய வாங்குனா தான் நம்ம வந்து கவர்மெண்ட் வேலைக்கு போ முடியும். ஒரு ப்ரொஃபஷனலா வர முடியும் அப்படின்ற ஒரு இத வந்து ஏற்படுத்திட்டாங்க. இது வந்து இது ஒரு தவறான கொள்கையா தான் எனக்கு தெரியுது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா, அப்ப நெறைய மார்க் எடுத்தவங்களுக்கெல்லாம் நெறைய டேலண்ட் இருக்குன்னு நெனைக்கிறாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு நெறைய மார்க் எடுத்து பெரிய பதவிக்கு வந்தவங்கலாம், அந்த பதவியில என்ன செய்யறதுன்னே தெரியாம தான் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்பவும் என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கு கீழ இருக்கிற சப்பார்டினேட்ஸ் என்ன சொல்றாங்களோ, அத தான் இவங்க ஃபாலோ பண்றாங்க. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது கல்விக்கும், வாழ்க்கைக்கும் சம்மந்தம் இல்லன்றது நல்லா நேரடியாவே தெரியுது. அதனால கல்விக்கு வந்து அவ்வளோ தூரம் நம்ம பொருளாதார செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்றது தான் நான் நினைக்கிறேன். படிக்கிற குழந்தைங்க வந்து ஒரு சாதாரண ஸ்கூல்ல படிச்சுட்டு வந்தாலே நல்லா படிப்பாங்க. அது வந்து அவங்களுக்கு இயற்கையாவே அந்த திறன் இருக்கணும். அல்லது பெற்றோர்களுடைய வளர்ப்புல ஒரு அன்போட, அரவணைப்போட அந்த குழந்தைங்களுக்கு அந்த கல்வியை பத்தின ஒரு முழு இது தெரிஞ்சு, அவங்க வாழ்க்கை முறையிலயும் அத வந்து அவங்களுக்கு தெரிய வைக்கணும். பெற்றோர்கள் என்ன பண்றாங்கன்னா, ஆடம்பரத்த காட்டியே வளர்த்துடுறாங்க. அப்ப கல்வியோட முக்கியத்துவம் வந்து அவங்களுக்கு தெரியாம போயிருது. ஏதோ மார்க் எடுக்கணுன்றதுக்காக தான் படிக்கிறாங்க. ஸோ இதையெல்லாம் நம்ம உணர்ந்தா தான் நம்ம தற்சார்பு வாழ்க்கைக்குள்ளேயே வர முடியும். ஒவ்வொரு விஷயத்துல இருந்துமே நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்குது. ஸோ அப்படி வந்தா நிச்சயமா தற்சார்பு வாழ்க்கைக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இயற்கை விவசாய பொருள்கள் வந்து சந்தைப்படுத்துறதுக்கு அதான் நான் சொன்ன வழிமுறைகள் வந்து ரொம்ப ஏற்புடையதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது அதுக்கான முயற்சிகளுக்கு என்னால ஆன உதவிய வந்து செய்வதற்கு நான் தயாரா இருக்கிறேன். அ வேற என்ன சொல்றதுன்னு தெரியல. நம்ம இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நம்ம இயற்கை மருத்துவத்த பத்தி நான் நன்றி, உங்களோட நன்றிங்க ஐயா. பகிர்ந்துக்க நன்றி. விரும்புறேன். நல்ல நன்றிங்க ஐயா. பல விஷயங்கள் விரிவாக பேசினீர்கள். பல துறை மருத்துவம் சம்பந்தமாக, இயற்கை வாழ்வியல் சம்பந்தமாக, எல்லாம் நடைமுறை சிக்கல்கள், அதற்கான தீர்வுகள் என்று பல்வேறு விஷயங்களை பேசினீர்கள். சிறப்பாக இருந்தது. மிக்க நன்றி டாக்டர் ஐயா. மிக்க நன்றி. அஹ் நம்ம வந்து தற்சார்பு என்னும்போது இயற்கை விவசாயம் என்பதை மட்டும் புரிந்து கொள்கிறோமோ என்று தோன்றுகிறது. தற்சார்பு என்பது இயற்கை விவசாயம் மட்டுமல்ல. இயற்கை விவசாயம் என்பது தற்சார்பில் ஒரு பகுதி. உண்மையிலே தற்சார்பு என்றால், இப்போ ஒரு கிராமத்தில் ஒரு பொருள் உற்பத்தி ஆகிறது, விவசாய விளைபொருள் உற்பத்தி ஆகிறது. அதே கிராமத்தில் வறுமையும் இருக்கிறது. நிறைய உற்பத்தி ஆகிறது, அதே கிராமத்தில் வறுமையும் இருக்கிறது, வேலையில்லா திண்டாட்டமும் இருக்கிறது என்றால், உற்பத்தி பெருகியதனால் பயன் என்ன அப்படின்னு யோசிக்க வேண்டியதா இருக்கு.
உண்மையில தற்சார்பு என்பது என்னன்னா, ஒரு கிராமம் இருக்குன்னா அந்த கிராமம் தற்சார்பாக இருக்க வேண்டும். அந்த கிராமத்துல உற்பத்தியும் ஆக வேண்டும். அந்த கிராமத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அது கிடைக்க வேண்டும். அவர்கள் வேலை வாய்ப்பு பெற வேண்டும். பெற்ற வேலை வாய்ப்பு மூலமாக வருமானம் ஈட்டுவதன் மூலமாக அவர்கள் அந்த கிராமத்தில் விளையக்கூடிய பொருட்கள் அனைத்தையும் தேவையான அளவிற்கு பெற்று அவர்கள் நலமாக இருக்க வேண்டும். ஆக இந்த 3 விஷயங்களும் ஒருங்கிணைந்ததுதான் ஒரு தற்சார்பு. உற்பத்தியில் அவர்களுடைய பங்களிப்பு இருக்க வேண்டும். அந்த உற்பத்தியில் இருக்கக்கூடிய பங்களிப்பின் மூலமாக அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானத்தில் அந்த உற்பத்திகளில் விநியோகம் பெற வேண்டும். அந்த பொருட்களை பெற வேண்டும். அவர்கள் வறுமை இல்லாமல் தேவையான பொருட்களை பெற்று வாழ வேண்டும். இப்ப இயற்கை விவசாயத்தில் என்ன போக்குகள் தெரியுதுன்னு சொன்னா, இயற்கை விவசாய முறையிலே விவசாயம் செய்கிறார்கள் என்று வைத்துக் கொண்டால் கூட அந்த விவசாய பொருட்களை ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்பலாம், இங்கிலாந்துக்கு அனுப்பலாம், அங்க அனுப்பலாம், இங்க அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குழு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆக இங்கு உற்பத்தியாகிற பொருளை கொண்டு போய் வெளிநாட்டில் கொடுத்து பெரிய லாபம் சம்பாதிப்பது. ஆக இயற்கை விவசாயத்தையும் ஒரு லாபத்துக்குரிய தொழிலாக எப்படி ஒரு கார்ப்பரேட் சிந்திக்கிறார்களோ, எப்படி ஒரு முதலாளிகள் சிந்திக்கிறார்களோ, அதே போன்று இந்த இயற்கை விவசாயத்துல இங்க கஷ்டப்பட்டு உற்பத்தி பண்ணக்கூடியதை அப்படியே மார்க்கெட்டிங் கொண்டு போய் பண்ணுகிறது அப்படிங்கிறது இடைத்தரகர்களாக பல பேர் செயல்பட்டு கொண்டிருக்கார்கள். விவசாயிகளுக்கு கொஞ்சம் கூடுதலாக வருமானம் கிடைக்கும் என்பது உண்மைதான். ஆனால் தற்சார்பின் நோக்கம் அது அல்ல. இயற்கை விவசாயத்தை பண்ணி அதை மதிப்பு கூட்டு பொருட்களாக செய்தாலும் சரி, அப்படி நேரடியாக விற்றாலும் சரி. மதிப்பு கூட்டுவது என்பது அதனுடைய அந்த பொருளை விற்பனை செய்வதற்கு, சந்தைப்படுத்துவதற்கு கொஞ்சம் கால அவகாசம் கிடைக்கும். அது இன்னும் அதிகமான பலன்களை கொடுக்கும். தவறு என்று சொல்வதற்கில்லை. நாம் பல விஷயங்கள் மதிப்பு கூட்டி தான் செய்கின்றோம். தேங்காயை அப்படியே பயன்படுத்தல, எண்ணெய் ஆட்டி தான் பயன்படுத்துகிறோம். ஆக தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய் எல்லாமே மதிப்பு கூட்டு பொருட்கள் தான். ஆக அதுபோல விவசாய பொருட்களை மதிப்பு கூட்டி விற்பதில் தவறில்லை. ஆனால் அது அந்த கிராமத்தில் இருக்கவர்களுக்கு அல்லது நமது நாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு அது தேவையான அளவு கிடைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அந்த தேவையான அளவுக்கு பெறுவதற்குரிய வசதி வாய்ப்பு அவர்களுக்கு இருக்கக்கூடியதாக. இன்னைக்கு என்ன நிலைமைன்னு சொன்னா, அந்த சொன்னாங்க, அந்த காலத்துல எல்லாரும் கூட்டாக விவசாயம் செய்வார்கள். ஒருத்தர் நிலத்துல உழு வேண்டும் என்றால் அந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லா விவசாயிகளும் ஏற தூக்கிட்டு போவாங்க, உழுவாங்க. ஒவ்வொரு விவசாய நிலங்களாக உழுது கொண்டு வருவார்கள். ஆக அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் அனைவருமே அனைத்து நிலங்களிலுமே உழுது செய்வார்கள். அதே போல விவசாய தொழிலாளர்களும் அந்த விவசாயத்திலே முழுமையாக ஈடுபடுவார்கள். பல்வேறு வேலைகளிலே பங்களிப்பு இருக்கும் அவர்களுக்கு. அதனால் அவர்களுக்கும் ஊதியம் கிடைக்கும். ஆக அவர்களுக்கும் வருமானம் இருக்கும். அதன் மூலமாக அந்த விளையக்கூடிய பொருட்களையோ அல்லது அவர்களுக்கு தேவையான பொருட்களையோ வாங்குவதற்கான வசதி வாய்ப்பும் ஏற்படும். ஆனா இன்றைக்கு என்ன சூழ்நிலை இருக்கிறது? இயந்திரமயம் ஆகிவிட்டது. பெரும்பாலான விவசாய வேலைகளை இன்றைக்கு இயந்திரம் தான் செய்து கொண்டிருக்கிறது. இயந்திரம் இல்லை என்றால் விவசாயம் செய்ய முடியாது என்ற நிலையுமே ஒரு பக்கம் இருக்கிறது. கேட்கும்போது விவசாயத்துக்கு ஆள் கிடைப்பதில்லை, ஆள் வர்றதில்லை. ஆக வேறு வழி இல்லாமல் விவசாயிகள் இயந்திரத்தை நோக்கி போக வேண்டிய சூழ்நிலை ஒரு பக்கம் ஏற்பட்டது என்பதும் உண்மை. அதே சமயம் இப்போது வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய விவசாய தொழிலாளர்கள் சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு என்ன வேலை? 100 நாள் வேலை. ஏன்னா விவசாய வேலை இல்லை. அவர்களுக்கு வருமானத்துக்கு ஏதோ ஒரு வழி பண்ணணுங்கிறத அரசாங்கம் வறுமை ஒழிப்பு திட்டம்ங்கிற பேர்ல 100 நாள் வேலையா கொடுக்கு. அது 100 நாள் வேலை திட்டம் விவசாயத்தை அழித்து விட்டது என்ற கருத்தும் பரவலாக உள்ளது. ஆக இப்படியாக இன்றைய கிராமப்புறம் உருமாறி கிடைக்கிறது. அன்று இருந்த நிலையில் இருந்து மாறி கிடைக்கிறது. முன்னேற்றம் என்று பார்ப்பதா அல்லது சீர்குலைவு என்று பார்ப்பதா என்பதே கேள்விக்குறியாக இருக்கிறது. ஒரு புறம் ஒரு கல்வி வேலை வாய்ப்புகளில் ஒரு பக்கம் முன்னேற்றம் ஏற்பட்டு இருக்கிறது என்பதை பார்க்கின்ற போதிலும், அதே சமயத்தில் விவசாயத்தை பொறுத்தவரையில் பார்க்கின்ற போது அன்றிருந்த நிலைமை முற்றாக மாறி இயந்திரத்தை சார்ந்த வாழ்வாகவும், அதே சமயம் விவசாயி உற்பத்தி பண்ற பொருளுக்கு கட்டுப்படியான விலை கிடைக்காத ஒரு சூழ்நிலையும், அதே சமயம் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய உழைப்பாளர்கள் தொழிலாளர்களுக்கு வேலை இல்லாத சூழ்நிலையும், அவர்கள் வேலையை விவசாய வேலைக்கு போக முடியாத அல்லது போக விரும்பாத சூழ்நிலையும், அதே சமயத்தில் அவர்களுக்கு 100 நாள் வேலை திட்டமே ஒரு பாதுகாப்பாக இருக்கிறது என்பது போன்ற கருத்தும் நிலவக்கூடிய சூழ்நிலையும் இருக்கிறது. ஆக இப்படியாக தற்சார்பில் இருந்து நாம் எங்கு விலகி இருக்கிறோம், எந்த இடத்தில் நாம் அதில் இணைக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறோம் என்பதை பார்க்க வேண்டியிருக்கிறது. இப்ப வீடுகளிலும் இயந்திரமயம் நிறைய ஆகிவிட்டது. மிக்சி, கிரைண்டரு, ஃப்ரிட்ஜு எல்லாம் இல்லாமல் இனிமேல் வாழ முடியாதுங்கிற சூழ்நிலை வந்திருக்கிறது. ஆக மீண்டும் நாம் பழைய இயந்திரங்கள் இல்லாத சூழ்நிலைக்கு போக முடியுமா? போக யாராவது விரும்புவார்களா? இதை தவிர்க்க முடியுமா? எளிமையான வாழ்க்கை நல்லதுதான். எளிமையான வாழ்க்கை இருந்தால் உடலும் நல்ல ஆரோக்கியமாகத்தான் இருக்கும். நாம் எளிமையாக ரொம்பவும் ஆரோக்கியமாக
வாழ்வை விடவே ஆடம்பரமாகவோ அல்லது ஒரு சோம்பேறியாகவோ வாழ்வதற்கு கற்றுக்கொண்டு விட்டோம். ஆக நம்மளுடைய உடம்பை அதிகமாக பயன்படுத்துவதில்லை, உடல் உழைப்பு செய்வதில்லை. அதனால நிறைய ஆரோக்கிய கேடுகளுக்கும் ஆளாகின்றோம். ஆக இப்படி பல்வேறு பிரச்சனைகளில் இன்று கால சூழ்நிலையில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. மீண்டும் நாம் தற்சார்புக்கு திரும்புவதில்லை. நிறைய நடைமுறை சிக்கல்கள் இருக்கிறது. இதை பற்றியெல்லாம் நம்ம ஆழ்ந்து சிந்தித்து அதற்கு இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்ற முறையில் தற்சார்பை எப்படி முன்னெடுப்பது என்பதைத்தான் நாம் ஆய்வு செய்ய வேண்டும். இந்த அளவுக்கு என்னுடைய கருத்தை நிறைவு செய்து கொண்டு அடுத்து பேசுவதற்காக இருக்கவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அடுத்து பாமையன் அவர்கள் இங்கு எழுப்பப்பட்டுள்ள பல கேள்விகளுக்கெல்லாம் பதில் வகையிலே நிறைவு செய்தால் இன்றைய நிகழ்வு ஒரு மிகுந்த பயனுள்ளதாக அமையும் என்று நான் நினைக்கின்றேன். ஆக இப்போது பேசுவதற்கு விமலா அவர்கள் கை உயர்த்தியிருந்தார்கள். கவிஞர் விமலா அவர்களை பேசும்படி அழைக்கின்றேன். இனி கருத்து கூட வருவர்கள் கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்கள். நேரம் அதிகமாகிவிட்டது. எல்லோருக்குமே முடிவு சீக்கிரமாக வர வேண்டும் என்று நிகழ்ச்சி சீக்கிரமாக முடிந்தால் மற்ற வேலைகளுக்கு போகலாம் என்று எண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கும். ஆக அதனால் கருத்துக்களை கொஞ்சம் சுருக்கமாக முன்வையுங்கள். நாம் அடுத்ததாக விமலா அவர்களை பேசும்படி அழைக்கின்றேன். ஆமா, வாங்க, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஹலோ, இருக்கீங்களா? கை உயர்த்தி இருக்கீங்க, பேசுவாங்க. சரி, நல்லது. அவர் வரும்போது பேசட்டும். மற்றவர்கள் வேற யாரும் கருத்துக்கள் கூற விரும்பினால் பேசலாம், கேள்விகள் கேட்கலாம். ஐயா பாமையன் ஐயா அவர்கள், நீங்க என்ன கருத்துக்கள் கூற விரும்புறீங்க? இன்னைக்கு இருக்கக்கூடிய தற்சார்பைக்கு நாம் எப்படி திரும்புவது? இன்னைக்கு இருக்கக்கூடிய இயந்திரமயமான நிலையில் விவசாயம் பெரும்பளவு இயந்திரங்களை சார்ந்திருக்கக்கூடிய நிலையில் பழையபடி செல்வது என்பது சாத்தியமில்லை. ஒரு குடும்பத்திலும் இருக்கக்கூடிய நவீன சாதனங்களை குறைப்பது என்பதும் சாத்தியமில்லாத நிலையில் நாம் எதை தற்சார்பு என்று எடுத்துக்கொள்வது, தற்சார்புக்கு செல்வது என்பது எதுவாக நாம் கருதுவது? உங்களுடைய கருத்து சொல்லுங்கள் ஐயா. ஐயா இருக்கீங்களா? எங்க இருக்காரு? ஐயா பாமையன் ஐயா இருக்கீங்க? அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க ஐயா. வேறு யாரேனும் பேசுவதாக இருந்தாலும் பேசலாம், பதில் சொல்றதா இருந்தாலும் பதில் சொல்லலாம். வாங்க ஐயா. சார் வணக்கம். விமலாவா? பிரசன்னலட்சுமி சார். பேசுங்கம்மா, பேசுங்க. வணக்கம். எனக்கு சுந்தரமூர்த்தி ஐயா தான் இந்த லிங்க் அனுப்புனாரு. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இயற்கை விவசாயம், பொருளாதாரம் இதெல்லாம் பத்தி கேக்குறதுக்கு. நான் ஒரு ஐடி ஃபீல்டுல ஒர்க் பண்றேன். இதுக்கு முன்னாடி பேசினவங்க எல்லாம் சொன்னாங்க தேவை வேற வசதி வேறன்னு. அது உண்மைதான். நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல நம்ம பேர் எழுதியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம வீணாக்குற சாப்பாட்டுல இன்னொருத்தர் பேர் எழுதியிருக்கோம். இப்ப நம்ம போய் ஹோட்டல்ல பாதி சாப்பிட்டுட்டு வச்சுட்டு வர்றது, டிப்ஸ் கொடுக்கறது, குழந்தைங்க கேட்காமயே ₹1,00,000 கொடுத்து பெரிய ஸ்கூல்ல படிக்க வைக்கிறது. அதாவது என்ன படிக்கிறாங்கன்றது கிடையாது, நான் எவ்வளவு ஃபீஸ் கட்டுறேன்றதுதான் பேரண்ட்டுக்குள்ள ஒரு பெருமை, ஈகோவா இருக்கு, பெருமையா இருக்கு. இதுக்கு முன்னாடி பேசினவர் கூட சொன்னாரு, எங்க இருந்தாலும் படிக்கிற பிள்ளைங்க படிக்கும், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் நல்லா வருவாங்கன்னு. அது உண்மைதான். நான்லாம் தமிழ் மீடியத்துல தான் படிச்சேன். சொந்த ஊர் கும்பகோணம். இன்னைக்கு நான் ஒரு 18 வருஷமா ஐடி ஃபீல்டுல ஒர்க் பண்றேன். நான் பேசுற இங்கிலீஷ கூட சிபிஎஸ்இல படிச்சுட்டு கேம்பஸ்ல வர பிள்ளைங்க பேசுதானா? நிச்சயமா இல்ல. அதே மாதிரி எந்த துறையில போனாலுமே இந்த காசு கொடுத்து பெருமைக்காக படிக்கிறவங்களால அந்த துறையில மேல வர முடியலதான். அவங்க ஏதோ ஒரு விதத்துல வேலைக்கு வந்துடுறாங்க. அது கோட்டாவா இருக்கலாம், எந்த காரணமா இருக்கலாம். ஆனா அதுல அவங்களால சிறப்பா செய்ய முடியுதா அப்படின்னா நிச்சயமா முடியலதான். இதுக்கு முன்னாடி பேசினவங்க சொன்னாங்க எல்லாமே மாற்றம் வந்துகிட்டே இருக்கும்னு. மாற்றம் ஒன்றே மாறாதது. கண்டிப்பா அந்த இயற்கையோடு ஒன்றின வாழ்வு இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி இயற்கை பேரிடரோ இல்ல நம்ம ஒரு அப்பெல்லாம் எனக்கெல்லாம் தெரிஞ்சு எங்க அப்பா ஆஸ்பத்திரிக்கு போய் நான் பார்த்ததே இல்லை. 82 வயசுல கடைசியில அந்த 82வது வயசுலதான் அவங்க கொஞ்சம் டவுன் ஆனாங்க. ஏஜ் ஃபேக்டர் அவங்களுக்கு முடியல அப்படின்ற மாதிரி ஹாஸ்பிட்டல் போனாங்க. அப்ப டாக்டர் கேட்கும் பொழுது கூட நான் சொன்னேன், இல்லையா அவங்களுக்கு எந்த மெடிக்கல் ஹிஸ்டரியும் கிடையாது, சுகர் கிடையாது, பிபி கிடையாது, வேற எந்த ஒரு காம்ப்ளிகேஷனும் கிடையாது.
அந்த மாதிரிதான் நாங்க பார்த்திருக்கோம். ஆனா இப்ப வந்து நமக்கு ஒரு கோல்டுன்னா உடனே டாக்டர் கிட்ட போகணும். ஒரு தலை வலிச்சா டாக்டர் கிட்ட போகணும். உடனே அவன் சைனஸ்ன்னுவான், அவன் 1008 டெஸ்ட் எடுன்னுவான். இதுல இருந்து இது. சோ இது எல்லாமே வந்து ஆஹ் நம்ம கண்டிப்பா மாத்தணும். நம்ம முதல்ல மாறணும். ஹலோ. சோ நம்ம வந்து இதெல்லாம் மாத்திக்கணும். நம்ம வந்து அப்ப சாப்பிட்ட மாதிரி எங்க அப்பா எல்லாம் வந்து சொல்லுவாங்க, நான் பழைய சாதம் தான் சாப்பிட்டேன், கம்பு தான் சாப்பிட்டேன், கேழ்வரகு தான் சாப்பிட்டேன், கேப்பங்கூழ் தான் சாப்பிட்டேன், அப்படிதான் சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம வந்து கேழ்வரக பார்த்தாலே ஐய கேழ்வரகா அப்படின்ற மாதிரி நம்ம அதை ஒரு சீப்பா நினைக்கிறோம். நம்ம எப்ப டயபெட்டிக் வந்து நமக்கு அதிகமாகுதோ அப்ப வந்து உடனே தேடி ஓடுறோம். எல்லாமே கேழ்வரகா சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதனால கண்டிப்பா அந்த இயற்கையோட இணைந்த வாழ்வு வந்து ஒரு மாற்றம் வரணும்ன்றது கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு எல்லாருக்கும் நன்றி சார். மிக்க நன்றி, மிக்க நன்றி. உங்களை பற்றி கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்கங்க. என் பேர் பிரசன்னலட்சுமி. நான் சென்னையில இருக்கேன். ஐடி ஃபீல்டு. ஐடி ஃபீல்டுல இருக்கேன். நல்லது நல்லது நல்லது. சரி, உங்களுக்கு இந்த இணைப்பு எப்படி கிடைச்சது? எனக்கு சுந்தரமூர்த்தி ஐயா அனுப்புனார் சார். நல்லது நல்லது. சுந்தரமூர்த்தி ஐயாவுக்கு நன்றி. நல்ல கருத்துக்களை முன் வச்சாங்க. அதுக்கு உங்களுடைய இணைப்பு நீங்க அனுப்புனது நல்ல பலனளிச்சிருக்கு. ஐயா சுந்தரமூர்த்தி, நீங்களும் வாங்க, உங்க கருத்துக்களை சொல்லுங்க. ஐயா வணக்கம், நான் பாமையன் பேசுறேன். ஏதோ கேட்டீங்க, அதுக்கு சரியா எனக்கு கட் ஆயிடுச்சு, திரும்ப சரியா கிடைக்கல. ஐயா சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. பாமையன் பேசுறேங்கய்யா. ஏதோ கேட்டீங்க, இடையில சரியா தொடர்பு கொள்ள முடியல, தொடர்பு இதாயிடுச்சு. நான் பேசுனது கேட்டீங்களா? கேட்டீங்க, இடையில வந்து கட் ஆயிடுச்சுங்க இடுல. சரி, ஒண்ணு இல்ல. தற்சார்புனா இயற்கை விவசாயம் மட்டும்தானான்னு ஒரு கேள்விக்கு நான் கேட்டேன். இல்ல ஆமா இல்லைங்க, நீ சொல்ல சரிதாங்க. தற்சார்புங்கிறது ஒரு கோட்பாடு தாங்க. அது வந்து தற்சார்பு அப்படிங்கிறதுக்கும் தன்னிறைவுன்றதுக்கும் வேறுபாடு இருக்குங்க. அதாவது நான் என்ன உணவு சாப்பிடணுங்கிறத நான் தீர்மானிக்கணும், வேற ஒரு ஆள் தீர்மானிக்க கூடாது. அது அடிப்படை. அந்த கோணத்துல இருந்து கொஞ்சம் சாப்பாடோ உடையோ உணவோ எல்லாத்தையுமே தீர்மானிக்கிறது யாரு, நம்மளா அல்லது வெளியாளா? ஒரு சார்பு நிலையில நம்ம இருக்கிறோமா அல்லது சுயமா நிக்கிறோமான்றது அங்கே வேறுபாடு. இது ஒரு கோட்பாடு தான். அதாவது தற்சார்புங்கிறது இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது இன்டர்டிபெண்டன்ஸ் தான். அதுக்காக நல்லா நினைச்சிடக்கூடாது, நம்மளே மாவாட்டி நம்மளே தோசை விட்டு நம்மளே சாப்பிட்டுட்டு நம்மளே அந்த பொருள்ல சில பேர் எடுத்துடுறாங்க. அப்படி இல்லை. தற்சார்புனா எல்லாமே அவங்களே செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது. அது ஒரு கூட்டு முயற்சி தான், ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிந்துக்கிறது. ஆனால் அதை தீர்மானிக்கிறது நாமளா இருக்கணும், வேற ஒரு ஆள் நம்ம. இப்ப நீ சந்தை தான் தீர்மானிக்குது என்ன உணவை யார் சாப்பிடணுங்கிறது, சந்தை தீர்மானிக்குது அல்லது ஒரு சில நிறுவனங்கள் தீர்மானிக்கிறாங்க. நம்ம உணவை நாம சாப்பிட நம்மளால தீர்மானிக்க முடியல. ஒரு தனிநபராகவோ ஒரு குடும்பமாகவோ அல்லது ஒரு சமூக அமைப்பாகவோ தீர்மானிக்க முடியலைங்கிறத இன்னைக்கு இருக்கிற சிக்கல். இதுக்கான போராட்டம் தான் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. அதுதான் குமரப்பா விளக்குறாருங்க. நல்லதுங்க, நல்லது நல்லது. அடுத்து கவிஞர் விமலா அவர்கள் கை உயர்த்திருக்கீங்க, நீங்க பேசுங்க. ஐயா வணக்கம், அனைவருக்கும் வணக்கம் ஐயா. வணக்கம், பேசுங்க. இதுல வந்து நல்ல கருத்துக்களை வந்து பகிர்ந்துட்டு இருக்குது. இதுல வந்து என்னன்னா நான் வந்து ரொம்ப வயசு கம்மி, நீங்க எல்லாரும் எங்களோட பெரியவங்க நல்ல நல்ல கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கீங்க, ரொம்ப நன்றிங்க ஐயா. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுண்ணி பொருளாதாரத்தை பத்தி ஐயா சொன்னாங்க. உண்மையிலே பல கருத்துக்களை பாமன் ஐயா சொன்னாங்க. உண்மையிலே இந்த நிகழ்ச்சிகளை வந்து கலந்துகிட்டது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குதுங்க ஐயா. இதுல வந்து என்னன்னா எனக்கு வந்து இந்த ஒட்டுண்ணி பொருளாதாரத்துல வந்துட்டு இப்ப வந்து நிறைய மக்கள் வந்துட்டு வேலைக்கு போறாங்க, எல்லாமே பண்றாங்க. ஆனா அதுக்குரிய வந்து வருமானம் வந்து குடும்ப நிலையை உயர்த்துதா அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா கிடையாதுங்க ஐயா. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து சொல்லுவேன், கண்டிப்பா கிடையாது. இன்னொன்னு என்னன்னா, ஏன் அதுவுமே மக்களோட குறைகள் தான். எனக்கு தெரிஞ்சு மக்களுடைய குறைகள் தான். ஏன்னா அவங்களுடைய வசதியை மத்த ஈகோ ப்ராப்ளம், மத்தவங்களோட நம்ம வந்து பெருசா காமிச்சுக்கணும். அதாவது அத்தியாவசிய பொருட்கள் மட்டும் இல்லாம அனாவசிய பொருட்களையும் அத்தியாவசிய பொருட்களா மாத்திக்கிட்டாங்க மக்கள். அதனால என்னாச்சுன்னா இன்னைக்கு வந்து வருமானம் வந்து அதிகமா வந்து சம்பாதிச்சாலுமே மக்களுக்கு வந்து அது உதவாத மாதிரி ஆயிட்டு இருக்குதுங்க ஐயா. ஒண்ணு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா முதலீடு பிளஸ் உழைப்பை பத்தி பேசணுங்க ஐயா. இதுல வந்து என்னன்னா உழைப்பு வந்து இப்ப வந்து படிக்க மக்கள் வந்து, அதாவது படிப்பை பத்தி நான் குறை சொல்லுங்க ஐயா, படிக்க மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம வந்து பெருசா படிச்சிட்டோம், இந்த மாதிரி சின்ன வேலைகள் செய்யறதா, சிறிய தொழில் முனைவோர் கிட்ட போய் நம்ம வந்து செய்யலாமா, அவங்களுக்கு உதவலாமா, நம்ம பெரிய படிப்பு படிச்சிருக்கிறோமே
அப்படிலாம் மக்கள் வந்து இன்னைக்கு கௌரவம் பார்க்க ஆரம்பிச்சதுனால வேலை இல்லாம வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா அந்நிய வியாபாரிகள்கிட்டையும் ஒரு கார்ப்பரேட் கம்பெனி கிட்டையும் ஒரு அடிமையா இருக்க வேண்டிய நிலைமை வந்து இப்ப இருக்குதுங்கய்யா. இது வந்து என்னோட கருத்துக்களும் சில சந்தேகங்களும் நான் கேட்டுக்கிறேங்கய்யா. இன்னொன்னு வந்து ஐயா வந்து கூறுங்கன்னா இயற்கை வாழ்வியல் வந்து கடைபிடிக்கணும் அப்படின்ட்டு இன்னமும் பல குடும்பங்கள் வந்து கடைபிடிச்சிட்டு தாங்க ஐயா இருக்கு. இதுல வந்து என்னன்னா நாகரிகம் என்ற பெயர்ல வந்து மக்கள் வந்து தங்களுடைய வாழ்க்கை முறையை மாத்திக்கிட்டதுனால வந்து இது வந்து தவறா போயிட்டு இருக்குதுன்னு எனக்கு தோணுதுங்க ஐயா. அத வந்து மக்கள் வந்து தன்னைத்தானே சரி பண்ணிக்கிட்டாதான் இது வந்து மாறும். என்னைக்கு வந்து அந்நிய பொருட்களை வந்து யூஸ் பண்ணக்கூடாது, அந்நிய பொருட்களை வந்து பயன்படுத்தக்கூடாதுன்னு வந்து ஒரு பெரியோர் சான்று வந்து கொடுத்தாரோ அது வந்து நம்ம வாழ்க்கையில கடைபிடிச்சிருந்தோம்னாவே இன்னைக்கு பாதி வந்து பிரச்சனை வந்து இருந்திருக்காதுன்னு எனக்கு தோணுதுங்க ஐயா. ரெண்டாவது, பூமி வெப்பமாதலை பத்தி நம்ம பேசணுங்க. அதாவது கூட்டு குடும்பமா இருக்கிற வரைக்கும் ஒரு கிணறு இருக்கும், ஒரு பக்கத்துல ஒரு வீடு இருக்கும், விவசாயம் சுத்தி தோட்டம் இருக்கும், விவசாயம் பண்ணுவோம். அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தங்க சமைப்பாங்க, ஒருத்தங்க விவசாயம் வந்து அதுல இருக்கிற மகள்கள் எல்லாம் விவசாயத்துக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து அதுல வேலைகள் இருந்ததுன்னா அக்கம் பக்கத்துல இருக்கிற அந்த விவசாய நண்பர்களும் வந்து இது பண்ணி ஹெல்ப் பண்ணி அவங்களுக்கு வந்து பண்ற மாற்று முறையில வந்துட்டு எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப வந்து என்னன்னா நல்லா படிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு காரணத்தினாலே நிறைய பேர் இன்னைக்குமே நல்லா படிச்சவங்க வந்து ஒரு சில பேர் வந்து இயற்கையை வந்து விவசாயத்தை வந்து கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷம். ஆனா ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து தங்களுடைய பிள்ளைகளுக்கு இது ரொம்ப முக்கியம், அதாவது விவசாயம் வந்து ரொம்ப முக்கியம்ன்றது பெற்றோர்கள் தான் அவங்களுடைய மக்களுக்கு வந்து சொல்லி கொடுத்து வளர்க்கணும்ன்றது என்னுடைய கருத்துங்க ஐயா. ரெண்டாவது, இதுல வந்து எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் ஐயா. அதாவது அரேபிய நாடுகள்ல வந்து நம்ம நாட்டுல கிடைக்கிற மாதிரியே தங்கம், பெட்ரோல் இந்த மாதிரி பொருட்கள்லாம் அங்கேயும் கிடைக்குதுங்க ஐயா. ஆனா அங்க இருக்கிற மக்களுக்கு அது வந்து மலிவான விலையில வந்து கிடைச்சிட்டு இருக்குங்க ஐயா. ஆனா நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி கிடைக்கலங்க ஐயா. அது வந்து ஒரு சந்தேகம் எனக்கு, ஏன் கிடைக்கலன்றது. இன்னொன்னு, நம்ம நாட்டுல இருந்து மத்த நாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி பண்றதுனால அது வந்து நம்மளுக்கு வந்து விலை அதிகமாக போயிட்டு இருக்கிறதான்றது எனக்கு ஒரு சந்தேகம். இன்னொன்னு என்னன்னா, அதுலயே வந்து மின்சாரமும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இதுவா எனக்கு இப்ப வந்து இருக்குதுங்க ஐயா. இப்ப பெட்ரோல் தங்கம் மாதிரியே மின்சாரமும் வந்து ஏற்றுமதி அந்த இதுல வந்துட்டு பல இதுகளுக்கு வந்து பல அண்டை மாநிலங்களுக்கு வந்து உதவுறதுனால நம்மளுக்கு வந்து அது பெரும் சுமையா மாறுதா, அதுல வந்து மனிதனோட பொருளாதாரம் வந்து வீழ்ச்சி ஆகுதா அப்படின்றதும் எனக்கு ஒரு சந்தேகம் ஐயா. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, அதாவது ஐயா சொன்னாங்க நெகிழிய பத்தி சொன்னாங்க. நெகிழியில வந்து எனக்கு ஒரு கருத்துங்க ஐயா. அதாவது இப்ப சமீப காலமா வந்துட்டு எல்லாருமே இயற்கை சார்ந்த பைகளை யூஸ் பண்ணணும், துணி பைகளை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அரசு வந்து கட்டளையிட்டு இருந்தது. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்துட்டு சோம்பேறித்தனம் பட்டுட்டு பை எடுக்காமே போறாங்க. ஒரு சில பேர் வந்துட்டு பை வீட்டுல இருந்து எடுத்துட்டு போனாலுமே அதுக்கு வாங்கக்கூடிய பொருள் அதாவது பேக்கெட் பண்ணி கொடுக்குற பொருட்கள் எல்லாமே நெகிழி தாங்க சார். அப்படிங்கும் போது அரசு வந்து நெகிழிய வந்து முறைப்படுத்தணும்னா முழுமையா முறைப்படுத்தணும்ன்றது என்னுடைய கருத்து. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, காசு கொடுத்து அங்க போயிட்டு வாங்கிக்கலாம், கடையில வாங்கிட்டு போய்க்கலாம்னா வணிகர்கள் என்ன பண்றாங்கன்னா, அதாவது சின்ன சின்ன வணிகர்கள் பண்றது இல்லைங்க ஐயா. பெரிய பெரிய கடைகள், பெரிய பெரிய மால்கள்ல வந்து என்ன பண்றாங்கன்னா, துணிப்பை வந்து நாங்க கடையில இருந்தே கொடுக்குறோன்றப்ப அந்த துணிப்பைக்கு ஒரு பில்லு போட்டு அதுல இருந்து ஒரு வியாபாரம் வந்து இப்ப நடந்துட்டு இருக்குதுங்க ஐயா. அது வந்து மக்கள் தான் வந்து கேள்வி கேட்கணும்ன்றது என்னுடைய கருத்து. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட்டுங்க ஐயா. அதாவது மக்கள் வந்து வேலைக்கு போறோம், நம்ம வந்து நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சு உணவு, அதாவது வீட்டுல சமைக்கிற நேரத்தை குறைச்சிக்கிட்டு ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஹோட்டல் இந்த மாதிரி வந்து உணவு முறைகளை வந்து ஏற்படுத்திக்கிட்டாங்க ஐயா. அதாவது நம்ம 2 பேர் சம்பாதிச்சா வந்து நிறைய சேர்த்தலாம் அப்படின்ற ஒரு கருத்துக்கு உட்பட்டு வேலைக்கு போய் அந்த சம்பாதிக்கிற பணத்தை ஃபாஸ்ட் ஃபுட்லயும் ஹோட்டல்லையும் வந்து பாத்தீங்கன்னா கொட்டிட்டு இருக்காங்க. அது அவங்களுக்கே தெரியுதா என்னன்னு எனக்கு தெரியல. அதாவது பசிக்கு தான் வந்து உணவே தவிர ருசிக்கு இல்லைன்றத வந்து மக்கள் உணரணும்ன்றது என்னோட கருத்துங்க ஐயா. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுடைய குழந்தைகளுக்கு சிறு வயதுல இருந்தே, எனக்கு தெரிஞ்சு அவங்க ஒரு 4-5 வயதுல விவரம் தெரிஞ்சிருங்க ஐயா. அப்பில இருந்தே வந்து
இந்த பொருள் உனக்கு தேவையானது, இந்த பொருள் உனக்கு தேவையில்லை, இந்த வயசுல இந்த பொருள் உனக்கு போதும், இந்த வயசுல காசுலாம் உனக்கு தேவையில்லைன்ற அந்த 5 வயதுல இருந்தே நம்ம பிள்ளைகளை வளர்க்க ஆரம்பித்தால் மட்டுமே இப்ப இருக்கிற குழந்தைகளை வந்து நம்ம மாத்த முடியுங்க ஐயா. அதாவது இப்ப இருக்கிற தலைமுறைக்கு நான் வந்து சொல்ல வரேன் இல்லையா. பள்ளிகளில் வந்து இந்த பொருளாதாரத்தை உனக்கு வந்து என்னமா தேவை, எந்த மாதிரி வந்து பொருள் உனக்கு லைஃப்ல வந்து தேவை அப்படின்ற ஒரு வணிக முறை பற்றிய கல்வியும், இன்னொன்னு விவசாயத்தை பற்றின கல்வியும் கட்டாய கல்வியா ஆக்கணும்ன்றது என்னுடைய கருத்துங்க ஐயா. எனக்கு வந்து இந்த பெட்ரோல், தங்கம் வந்து இந்தியாவுல இருந்து ஏற்றுமதி ஆகுறதுனாலதான் நம்ம அதிகமா பணம் கொடுத்து வாங்க முடியுதான்ற சந்தேகத்தை எனக்கு வந்து சொல்லுங்க ஐயா. நல்லது நல்லது, நன்றி நன்றி. சில சந்தேகங்கள், பல தீர்வுகள் என்று நிறைய கருத்துக்களை முன்வைத்திருக்கிறீர்கள். எனக்கு தெரிய அரேபியாவில் இருக்கக்கூடிய அளவுக்கு பெட்ரோல், தங்கம் போன்றதெல்லாம் நம்ம நாட்டில் இல்லை. அதனால அங்கிருந்து பெற வேண்டியதாகவும், அவங்க வந்து குறைந்த விலையில் அதை விநியோகம் செய்வதற்கு அவர்களுக்கு முடிகிறது, நம்மளால் அது முடியவில்லை என்று நான் நினைக்கின்றேன். ஐயா பாமையன் ஐயா, நீங்க வாங்க, நீங்க இதுக்கான பதில சொல்லுங்க. ஐயா, இந்த பெட்ரோலியம் லாபிங்கிறது ரொம்ப பெரிய லாபிங்க. அது நம்ம ரொம்ப எளிமையாக கடந்து போக முடியாத ஒரு பெரிய லாபி. அடிப்படையில் பாத்தீங்கன்னா பெட்ரோல் வந்து அரேபியாவிலையும் குறைவு கிடையாது, எல்லா நாட்டிலையுமே கிட்டத்தட்ட விலைகள் வந்து பெரிய கனடாவில் வந்து எக்கச்சக்கமா ஆயில் எடுக்கிறாங்க. ஆனா அந்த ஆயில் அமெரிக்காவுக்கு அனுப்பி அங்க ரிஃபைன் பண்ணி தான் திரும்ப போகுது. அங்க மக்களுக்கும் கிட்டத்தட்ட நம்ம விலையும் அது ஒன்னாதான் இருக்கு. அதனால பெட்ரோல் கிடைக்கக்கூடிய நாடுகள்லயே அந்த சாதாரண மக்களுக்கெல்லாம் மலிவா கிடைக்கிறது இல்ல, ஒரு சில நாடுகளை தவிர பரவலா. ஆக இது எல்லாத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய சில பன்னாட்டு நிறுவனங்கள் தான் அந்த பெட்ரோலியம் முழு சந்தையுமே கையில வச்சிருக்கிறாங்க. இப்ப அதுக்கு இடையில நாடுகளுக்கு இடையில போட்டிகள். இப்ப ரஷ்யா போன்ற நாடுகள் ஒரு வகையான பெட்ரோலியம் எக்கானமி கையில வச்சிருக்காங்க. அப்ப இந்த பெட்ரோல்களுக்கு தான் இப்ப போர்களே நடக்குது பல நாடுகளோட. இப்ப நீங்க சதாம் ஹுசேனுடைய அழிவு, அந்த அவருடைய கொலை எல்லாமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த பெட்ரோலியம் லாபி தான், அதனுடைய அடிப்படையில தான் எல்லாமே நடக்குது. ஆக நீங்க ஒட்டுமொத்தமாக ஒரு நாட்டினுடைய பொருளாதார அச்சு இருக்கு இல்லையா, சக்கரத்தை சுழல வைக்கிறதுக்கே ஃபியூல் அப்படிங்கிறதே வந்து பெட்ரோல் ஆனதுனால அதை கட்டுப்படுத்தக்கூடிய சில கம்பெனிகள் தான் எல்லாத்தையும் இயக்குறாங்க. அப்ப நீங்க அதுல இருந்து விடுபடணும்னா பெட்ரோலிய நுகர்வுல இருந்து நம்ம துண்டிக்கணும். அது ரொம்ப கடினமான பணி. அப்ப அதுக்கு மாற்று எரிபொருளை நம்ம கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கான பல தடைகளும் வரும். அதாவது அந்த லாபி இருக்கு, ரொம்ப ஸ்ட்ராங்கான லாபி. அதுக்கான ஆராய்ச்சிகளுக்கான முதலீடுகள் குறைவா இருக்கும், அதுக்கான முன்னகர்வுகளுக்கு குறைவா இருக்கும். அப்ப இதை மக்கள் இயக்கமா மாற்றும் போதுதான் நீங்க சரி பண்ண முடியும். அப்ப எந்த அளவுக்கு பெட்ரோலிய பொருட்களை குறைச்சிக்கிட்டே வரமோ நம்ம வாழ்க்கையில, அதன் மூலமா தான் இதை குறைக்க முடியும் ஒழிய, பெட்ரோல் சீப்பா கிடைக்குன்றதுக்காக நம்ம பயன்படுத்தினோம்னா திரும்ப ஒரு கட்டத்துல காணாம தான் போகும். பெட்ரோலிய பொருட்கள் வந்து சீப்பா கிடைச்சிருச்சு, அதனால முன்னேற்றம் வந்துருச்சு அப்படின்னா அது ஒரு ஆபத்து தான். ஆனால் பெட்ரோலியம் விலை அதிகமா இருக்குது, அதனால நீங்க வந்து சுற்றுச்சூழலை பாதுகாக்க அதனால விலை கூட்டுறோம்னு சொல்றது ஆபத்து. ஸோ 2 வகையான பார்வையுமே தவறானது. இந்த நுகர்வை குறைச்சாதான் நம்ம வந்து தப்பிக்க முடியும். அதனால இந்த பெட்ரோலிய பொருள் ஏற்றுமதிக்கு காரணம் அந்த அந்த கம்பெனிகள் தாங்க, வேற ஒன்றும் கிடையாது. பெட்ரோலிய லாபிங்கிறது பெரிய லாபி, பெரிய ஒரு பொருளாதாரம். அது நிறைய விஷயங்கள் இருக்குங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. இன்னைக்கு வந்து மாற்று எரிபொருள்ல தயார் பண்ணக்கூடிய விஷயங்கிறது சொல்லப்படுது. ஆனால் தண்ணியில் எரிபொருள் தயார் பண்ணலாம், வண்டி வாகனங்களை ஓட்டலாம், மூலிகை பெட்ரோல் தயார் பண்ணலாம்லாம் வந்தது. ஆனால் அதெல்லாம் வந்து காணாமல் போயிடுச்சு, அதுக்கான வரவேற்பு இல்லை, அது வந்து ஊக்குவிக்கவும் பண்ணல. காரணம் இந்த மாதிரி பெட்ரோலியம் பொருளாதாரம் தான் இப்போ நினைக்கிறேன் நான். நல்ல தெளிவான பதில் கொடுத்துருக்கீங்க, ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியுது. அடுத்தபடியாக மணி 8:30 ஆகுது. அதனால ஒரு 8:30க்கு 5 நிமிடம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 8:30 அளவில் நாம் நிறைவு செய்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அதனால இன்னும் கருத்து சொல்லக்கூடியவங்க ஓரிரு மட்டும் சுருக்கமாக சொன்னால் சரியாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். யாராவது ஏதாவது சொல்லணும்னா வாங்க. யார் பேசுறீங்க? என் ராமசாமி, சேஷாதிரி, அண்ணாதுரை, ஏதாவது சொல்றீங்களா? எம் அண்ணாதுரை. இப்போதைக்கு 16 பேர் தான் இருக்காங்க. பாதி பேர் அளவு ஏற்கனவே சென்று விட்டார்கள். அவர் இல்லை, என் அண்ணாதுரையும் வரல, காணோம். வேற சுந்தரமூர்த்தி ஐயா இருக்கீங்களா? ஐயா வணக்கம் ஐயா. உங்க கருத்தை சொல்லுங்க சுருக்கமா.
ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா. ரொம்ப பயனுள்ளதா இருந்தது இந்த நிகழ்வு. ஒரு அரை மணி நேரம் தாமதமா நான் இணைந்துட்டேன். ஐயா சொன்ன கருத்துக்கள் எல்லாம் ரொம்ப பயனுள்ளதா இருந்தது. என்னோட ஒரு சில சின்ன கேள்விதான். அதாவது விதைகள் தனிநபர் விற்க தடைன்னு ஒரு பரவலா சொல்றாங்க. அதே போல ஆர்கானிக் பொருள் சான்று கிடைப்பதில் அதில் கட்டுப்பாடுகள் அதிகம். அதாவது கிரவுண்ட் வாட்டர், அவங்களோட நிலத்துல இருக்கிற தண்ணியை தான் வந்து பயன்படுத்தி விளைவிச்சு இருக்கிறோம். ஏரி பாசனமோ ஆற்று பாசனமோ எடுத்து விளைவிச்சிருந்தா அதுல கூட ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு, அது தடை, ஆர்கானிக் பொருள் இல்லைன்னு சொல்றதுக்கு, அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அதே போல மாண்புமிகு அமைச்சர் பிடிஆர் அவர்கள் வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டரா இருந்தாரு. அவர்களை வந்து இப்போ மாத்துறதுனால நமக்கு பொருளாதார ரீதியா பின்னடைவுகள் இருக்குமா? இது எனக்கு பதில் சொல்ல தெரியல. ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு எதிர்விளைவு இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் பார்த்தா பின்னடைவோ பாதிப்போ முன்னேற்றமோ ஏதாவது ஒன்று இருக்கத்தான் செய்யும். இது அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயமா பார்க்கறதா, வேற பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா பார்க்கறதாங்கிறது எனக்கு தெரியல. என்ன, யாராவது பதில் சொல்ல விரும்புறீங்களா? ஐயா, அந்த சர்டிபிகேஷன் சம்பந்தமா கேட்டாங்க இல்லையா? இயற்கை பொருட்களுக்கான சான்றிதழ் பொறுத்தளவுல 2 வகைங்க. ஒண்ணு ஏற்றுமதிக்கான சான்றிதழ் என்பது ஒரு வகை, உள்ளூர்ல விற்கிறதுக்கான சான்றிதழ் ஒரு வகை, அல்லது விவசாயிகளுக்குள்ளே பரிமாற்றம் பண்றதுக்கான ஒரு 3 முறை இருக்குங்க. பிஜிஎஸ் சொல்லுவாங்க. ஒன்னு லோக்கல் டொமஸ்டிக் சர்டிபிகேஷன், இன்னொன்னு எக்ஸ்போர்ட் சர்டிபிகேஷன், அல்லது வெளிநாட்டுக்கான ஏற்றுமதிக்கானது. வெளிநாட்டுக்கான ஏற்றுமதி செய்யற அளவுக்கு ஒன்றும் நம்ம விவசாயிகள் அந்த அளவுக்கு பெரிய அளவு நிலப்பரப்போ அல்ல உற்பத்தியோ கிடையாது. அதனால உள்ளூர் சந்தைகள்ல விற்கலாம், அது யாரும் பெருசா கேள்வி கேட்கறது இல்லை. அதனால அந்த சான்றிதழ் ஒன்று பெரிய சிக்கல் இல்லைங்க. விதைக்கு என்னன்னா, விதை சான்றிதழ் பெற்றுதான் விற்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு கொண்டு வந்திருக்காங்க. அதனால நம்ம இப்ப என்ன பண்ணோம்னா, விதை பகிர்வுன்னு சொல்லிடுறோம், அதை விற்பனை பண்றது இல்ல, அதாவது பில்லு போட்டு விற்கிறது இல்ல, நம்ம விவசாயிகளுக்குள்ள பகிர்ந்துக்கிறோம், ஷேர் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரியான வேலைகளை செய்துக்கிட்டு நம்ம அதை வந்து கடந்து போயிடுறோம்யா. அதனால இன்னும் கூட நம்ம அரசாங்கத்தை பேசிக்கிட்டு இருக்கோம், ஆர்கானிக் விதைகளுக்கு வந்து நீங்க இந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் வந்து தளர்த்தணும், அந்த மாதிரியான இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம். அது இன்னும் முடிவு ஆகல. வரும்பொழுது அது வந்து சரியா வரும். இயற்கை விவசாயம் பரவலா மகிழ்ச்சிங்க. இயற்கை விவசாயம் பரவலா செய்யக்கூடிய நிலம் வந்திருந்தாலும் கூட அது அதை எப்படி தடுக்கிறது, எப்படி அதை முறியடிக்கிறதுங்கிறது முயற்சி தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கும். இது ஒரு ஃபைட் தான், இது ஒரு போராட்டம் தான். அதனால விதைகளுக்கு கட்டுப்பாடு வருவதும், சர்டிஃபிகேட் வாங்கணுங்கிறதெல்லாம் வரக்கூடிய பிரச்சனைகளை எதிர்கொண்டுதான் முன்னே போகணும். அவர் சொன்ன மாதிரி, பாமையன் ஐயா சொன்ன மாதிரி, நம்ம வந்து வெளிநாடுகளுக்கு கொண்டு போறதுக்கான முயற்சிகள்ல பெருமளவு ஈடுபட வேண்டும். நம்ம உள்நாட்டு சந்தைகள்ல கவனம் செலுத்தலாம். இப்போ உள்நாட்டு சந்தையை பொறுத்த வரையிலும் இப்போ வந்து விற்பனை செய்வதற்கு இயற்கை விவசாயம் மற்றும் சிறுதொழில் மூலமாக உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை சந்தைப்படுத்துவதற்கு பல்வேறு முயற்சிகள் நடக்கிறது. அங்க அங்காடிகள் வருது, புதிய புதிய முறையிலான அங்காடிகள்லாம் வருது. அதாவது நம்ம இயற்கை விவசாயம் சார்ந்தவர்கள் அதை அங்காடிகளை உருவாக்குகிறார்கள். ஆக அந்த மாதிரி பண்டமாற்று ஒரு தளமும் இணையதளமும் வந்திருக்கு. அதுல வந்து இந்த போன்ற பொருட்களை ஒரு ஆன்லைன் மூலமா கொடுப்பதற்கு முயற்சிகள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆக இருக்கக்கூடிய சிஸ்டத்துக்குள்ள முடிந்த வரைக்கும் பண்டமாற்றுவது, விநியோகம் செய்வது, சந்தைப்படுத்தல் என்கிற முயற்சி தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அதை இன்னும் விரிவுபடுத்த வேண்டும். அதற்கு மக்கள் இயக்கமாக செயல்பட வேண்டும். மக்கள் அதுல வந்து அதையெல்லாம் ஊக்குவிக்க வேண்டும். அதில் அதிகமான கவனம் செலுத்தி நிறைய பொருட்களை வாங்குவதற்கு முயற்சி மேற்கொண்டால் இந்த இயற்கை விவசாயம், சிறு தொழில்கள் எல்லாம் முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஐயா, வேறு யாராவது கருத்துக்கள் சொல்கிற விரும்புறீங்களா? தீபா பேசாதீங்க. அண்ணாதுரை, சேஷாதிரி, ராஜேந்திரன், வைவோன்னு ஒரு இருக்கு, ஒண்ணு இருக்கு, அது யாருன்னு தெரியல. ஐயா வணக்கங்கய்யா. சொல்லுங்கம்மா தீபா, சொல்லுங்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஐயா சிறப்பா பேசினாங்க ஐயா.
இடையில இடையில ஃபோன் வந்ததுனால கொஞ்சம் கட் ஆனதுனால நிறைய ஃபுல்லா கேட்க முடியல. ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் ஐயா. சரி. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நான் ஒரு எக்கனாமிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு பொருளாதாரம் படிச்ச மாணவி. ஸோ அதனால எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு ஐயா இப்ப நீங்க ஆசிரியரா இருக்கீங்க. இப்ப ஆசிரியரா இருக்கேன். இருந்தாலுமே கூட இன்னும் நான் ஒரு லேர்னராவே இருக்கணும்னு நினைக்கிறேன் ஐயா. ஏன் அப்படின்னா நம்ம கத்துக்கிறப்ப அதாவது சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்றத விட கத்துக்கிறோம் அப்படின்றப்ப இன்னும் அதிகமா கத்துக்கலாம். இப்ப நான் வந்து ஐயா சொல்றத வந்து ஒரு டீச்சரா கத்துட்டு இருந்தேன் அப்படின்றப்ப என்னால கத்துக்க முடியாது. சோ ஒரு லேர்னரா கத்துக்கிறேன் அப்படின்றப்ப ஐயா சொன்ன அத்தனை விஷயங்களையும் ஈஸியா புரிஞ்சுக்க முடிஞ்சுங்க ஐயா. சோ நம்ம நாட்டுல வந்து என்னதான் இயற்கை விவசாயங்கள் இல்ல அப்படின்னு சொன்னாலும் ஒரு சில இடங்கள்ல ரன் ஆயிட்டு இருக்கு, ஒரு சில இடங்கள்ல இல்ல. சோ நம்ம மக்கள் தொகை இவ்வளோ வளர்ந்துட்டு போயிட்டு இருக்கு, அதுக்கு எந்த ஒரு கட்டுப்பாடுமே நம்ம இன்னும் கொண்டு வரல. அவேர்னஸ் வந்து படிச்சுட்டு இருக்கோம், ஆனா படிச்சவங்களுமே கூட அவேர்னஸ் இல்லாம தான் இருக்கும். ஒண்ணு மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணுங்க ஐயா, இன்னொன்னு படிச்சவங்க எல்லாருமே அக்ரிகல்ச்சர் செக்டார்ல வேளாண்மையை வந்து கொஞ்சம் இன்வால்மெண்டா பண்ணும். அன்எம்ப்ளாய்மெண்ட் வேலையின்மை பிரச்சனை வந்து அதிகமா இருக்குங்க ஐயா. படிச்சவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா படிச்ச அந்த ஃபீல்டுலயும் ஒர்க் பண்றது கிடையாது. நம்ம பரம்பரை தொழிலான நிறைய நாங்க வில்லேஜ்ல தான் இருக்கோங்க ஐயா. ஆனா வில்லேஜ்ல கூட எங்க கூட இருக்கவங்க எல்லாம் படிச்ச வேலைக்கும் போறது இல்ல. அக்ரிகல்ச்சர் ஃபீல்டுலயும் நான் டிகிரி முடிச்சிட்டேன், 2 டிகிரி முடிச்சிட்டேன், வேலையெல்லாம் என்னால செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்காங்க. சோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படின்றப்ப ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் முன்னாடி ஒரு மேடம் சார் எல்லாம் பேசுறப்ப கூட சொன்னாங்க. ஸோ இந்த எக்கனாமிக்ஸ் வந்து 11th 12th நம்ம ஹையர் ஸ்டடீஸ்ல மட்டும் படிக்காம கூட இன்னும் முன்னாடியே கூட ஒரு கம்பல்சரி ஒரு பாடமா கூட கொண்டு வரலாங்க ஐயா. தென் வந்து பார்த்தோம்னா என்விரான்மெண்டல் வந்து இப்போ ரொம்ப பொல்யூட் ஆயிட்டு இருக்கு. கரண்ட் இஷ்யூ நிறைய போயிட்டு இருக்கு. நம்ம இயற்கைகளை அழிச்சிட்டு இருக்கிறதுனால இப்ப வந்து நம்ம ரொம்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா கூட மிக்ஸாம் புயல் சென்னையில ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. சோ அதுக்கெல்லாம் என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்ப ரீசெண்டா கூட நிலநடுக்கம் வரும் கேரளால அப்படின்னு நேத்து கூட ஒரு நியூஸ் வாட்ஸ்அப்ல வந்துச்சுங்கய்யா. சோ இதெல்லாம் பாக்குறப்ப வந்து இயற்கைகளை வந்து நம்ம அழிச்சிட்டு இருக்கிறதுனால நம்மளோட தேவைகளுக்காக நம்ம சீக்கிரம் அடுத்த தலைமுறை எல்லாம் வந்து பயன்படுத்த முடியாத மாதிரி போயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு கண்ணோட்டம் இருக்கு. நாம யூஸ் பண்ணக்கூடிய உணவுப் பொருட்கள், ஃப்ரூட்ஸ், பழங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரோட்டு ஓரங்கள்ல நம்ம இப்ப வாகனங்கள் வந்து அதிகமா யூஸ் பண்றோம். அந்த புகையினால நமக்கு தான் பாதிப்பு ஏற்படுது. வீட்டுக்கு முன்னாடிலாம் ஒரு வண்டி இருக்கிறதே பெருசுங்கய்யா. ஆனா இப்ப எல்லாம் வந்து பார்த்தோம்னா வீட்டுக்கு 4 வண்டி இருக்கு, 4 பேர் இருக்காங்கன்னா 5 வண்டி இருக்கு. சோ அதை கண்ட்ரோல் பண்ணணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த இயற்கையை பாதுகாக்கிறதுக்கான வழிமுறைகள் படிச்ச ஒவ்வொருத்தருமே, தமிழ்நாட்டுல இருக்கக்கூடியவங்க, இந்தியால இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நாம தான் பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் நம்மளே ஏற்படுத்திக்கணுங்க ஐயா. நம்ம காலுக்கு போட வேண்டிய செப்பல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏசி ஹால்ல ரூம்ல நல்லா சேஃபா வச்சிருக்கோம், அதுக்கு பாக்ஸ் போட்டு வச்சிருக்கோம். ஆனா நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள், பழங்கள்லாம் ரோட்ல பாக்குறப்ப கஷ்டமா இருக்கும். எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்கும். சோ ரொம்ப நேரமா எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க, நிறைய பேசணும்னு தோணுது. ஆனா நான் லேட் ஆகி வந்ததுனால என்னால பேச முடியல. தேங்க்யூங்க ஐயா, ரொம்ப சிறப்பா இருந்துச்சு நிகழ்ச்சி. சோ எங்களுக்காகவே ஆர்கனைஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி நன்றி. பரவாயில்ல, லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்து பொருளாதாரத்தை ஆசிரியராக இருக்கக்கூடிய நீங்களே பொருளாதாரத்தை பத்தி பேசுனீங்க. நன்றி. நல்ல ஆலோசனைகள், தீர்வுகள்லாம் சொன்னீங்க. மிக்க நன்றி ஐயா. என் ராமசாமி ஐயா பேசுறதுக்காக ரொம்ப துடித்து கொண்டிருக்கிறார். ஐயா வாங்க பேசுங்க, உங்களோட நிறைவு செய்து கொள்ளலாம். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம், சொல்லுங்க. அதாவது தற்சார்பு பொருளாதாரத்துக்கும் இயற்கை விவசாயத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க ஐயா. தற்சார்பு பொருளாதாரத்துக்கும் இயற்கை விவசாயத்துக்கும் நல்லா இருக்கு. ஆனா சரி, வாழ்வியல் சூழல பொருளாதாரத்தை மீட்டெடுக்கிறதுக்கு இயற்கை விவசாயமும் தற்சார்பு பொருளாதாரமும் ஒத்துருமா? அது வந்து அரசாங்கமும் ஒத்துழைப்பு இல்லாம நம்ம தனி ஒரு ஆளாக செய்ய முடியுமா அப்படிங்கறத என்னுடைய கேள்வி ஐயா. அது பாமையின் பதில் சொன்னாரு முன்னாடியே. ஆனா அவர் ஐயா சொன்னாங்க, ஒரு சிறு துளி பெருவெல்லாம், நாம ஒரு முயற்சி எடுத்தா சொன்னாரு. நம்மிலிருந்து மாற்றம், நம்மிடமிருந்து மாற்றம் வரணும். நாம முதல்ல வந்து இந்த மாற்றங்களை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளணும். அரசாங்கத்தையும் மாற்றுவதற்கான முயற்சியை தொடரணும், அரசாங்கத்தையும் வலியுறுத்தணும். அவர்களும் வந்து நம்ம வந்து இது போன்ற விஷயங்களில் ஆர்வமாக ஈடுபாட்டோடு இருப்பதை கண்டு அவர்களும் தங்களை மாற்றிக்கொள்வார்கள் என்று அவர் கருத்து சொன்னார். ஆக நாம் செய்ய முயல்வோம், நம்மிடமிருந்து மாற்றங்களை தொடங்குவோம். சரி, மேற்கொண்டு தொடருங்க.
நன்றி. அதுதான் என்னுடைய சின்ன சந்தேகம். அதுக்காக தான் எனக்கு கேட்டேன். ஆனா உழவர் சந்தையில ஒவ்வொரு கடையிலையும் இயற்கை விவசாயத்துக்கு தனியா ஒரு கடையை ஒதுக்கி ஒரு நாமக்கல் ஒரு சில இடத்துலலாம் ஒதுக்கி தராங்க. இயற்கை விவசாயத்துல செஞ்ச பொருளுக்கு எங்கேயுமே மவுசு அதிகம், விலை அதிகமா இருந்தாலும் கூடுதலா இருந்தாலும் மக்கள் விரும்பி வாங்குறாங்க. இருந்தாலும் இது பத்தாது, போதுமானதா இருக்காது. அதை நாம மக்கள்கிட்ட இன்னும் நிறைய விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்துங்க. நன்றி, வணக்கங்க. நன்றி நன்றி நன்றி. தில்லை சிவகுமார் ஐயா சொன்னார் இல்லையா, இது ஒரு இயக்கமாக நாங்கள் முன்னெடுக்கணும். அதாவது உற்பத்தி செய்யறதோடு மட்டும் இல்லாமல் இதை சந்தைப்படுத்துதலில், அதாவது மக்கள் அதை வாங்குவதில் ஆர்வமும் அக்கறையும் காட்ட வேண்டும், அது ஒரு இயக்கம் போல கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்காரு. அதுபோல நாம் தொடர்ந்து மேற்கொண்டால், அது போன்ற செயல்களை மேற்கொண்டால் இயற்கை விவசாயமும் முன்னேறும், சிறு தொழில்களும் கிராமப்புறத்திலே அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதிலிருந்து விவசாயிகளுக்கும் அது நல்ல பலனளிக்கூடியதாக இருக்கும். மற்றவர்களும் வாங்கி பயன்படுத்தும் நல்ல பொருட்களை வாங்கி பயன்படுத்த வாய்ப்பு ஏற்படும். ஆக இது ஒரு வட்டம் போன்றது. எல்லாமே உற்பத்தி, விநியோகம், மக்கள் எல்லாமே ஒரு வட்டத்தில் இருக்கிற மாதிரி தான். ஒன்றை ஒன்று சார்ந்து ஒன்றை ஒன்று இணைந்து செய்ய வேண்டும். ஆக ஒருங்கிணைந்து செய்ய வேண்டும், ஒரு இயக்கம் போல் நடத்த வேண்டும். அதை ஒரு இயக்கத்தை முன்னெடுத்தோம்னா, தொடர்ந்து முன்னெடுத்தோம்னா நாம் எதிர்பார்க்கக்கூடிய பலனை அடைவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் என்பது என்னுடைய நம்பிக்கை. அடுத்தபடியாக வணக்கம் ஐயா, சேலத்திலிருந்து அண்ணாதுரை. பேசுங்க பேசுங்க. நீங்க வண்டியில வந்துட்டு இருந்ததுனால நீங்க சொன்ன போது என்னால பேச முடியல. சரி சரி சரி. நிகழ்ச்சி சிறப்பாக இருந்ததுங்க. நல்லது. திரு பாமையன் அவர்கள் மிகச் சிறப்பாக கிராமிய பொருளாதாரத்தை பத்தி சொன்னாரு. நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருந்தது. முடிய போற நேரத்துல தான் இங்க வண்டியிலிருந்து இறங்கி இருக்கேன். அதனால நன்றி. அடுத்த நிகழ்ச்சியில் பேசுறேன். நிகழ்ச்சி சிறப்பாக இருந்தது. ஒருங்கிணைத்த உங்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. சேஷாஸ்திரின்னு ஐயா ஒருத்தருக்காங்க, பேசாம இருக்காங்க. ஏதாவது கருத்து சொல்ல விரும்புறீங்களா? ஐயா வணக்கம் ஐயா. நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பா இருந்தது ஐயா. எனக்கு ஒரு எப்படி சொல்றது, எக்கனாமிக்ஸ் அதை பத்தி ஒரு விழிப்புணர்வு இருந்தது. இந்த நான் ரொம்ப சிறியவன் ஐயா உங்களோட. நல்லது நல்லது. நன்றி நன்றி நன்றி. அடுத்து வைவோ V2231 இன்னும் தொடர்ந்து மேலும் இது நன்றி ஐயா. நன்றி நன்றி நன்றிங்க ஐயா, நன்றி. இன்னும் ஒருத்தர் மட்டும்தான் அநேகமா இப்ப இருக்கக்கூடியவங்கள பேசாம இருக்காங்கன்னு நினைக்கிறேன். வைவோ VIVO V2231 ஐயா, ஏதாவது சொல்றீங்களா? கருத்துக்கள் இல்ல. ஐயா பாமையன் ஐயா, நீங்க ஒரு நிறைவா உங்க கருத்தை சொல்லுங்க. ஐயா மிக நன்றிங்க. சொன்ன பிறகு நிறைய நேரம் பேசிட்டேங்க, ரொம்ப நன்றி. மிக நன்றிங்க. நம்ம சிறப்பா நிறைய செய்திகள் பேசிட்டோம், நேரமும் கடந்துருச்சு. அதனால இப்ப அடுத்தடுத்து சந்திப்புகள் ஏதாவது குறிப்பிட்ட தலைப்புகள்ல நம்ம பேசலாங்க. பேசிட்டு அதை செயல்படுத்தி பார்க்கணுங்க. பார்க்கும்போதுதான் சரியான ஒரு எட்டத்து செல்ல முடியும். வெறும் பேச்சு மட்டும் பயன் தராது. தொடர்ந்து நம்ம செயல்படுத்தணும். செயல்படுத்தும் போது வெற்றியை நோக்கி போவோங்கய்யா. மிக்க நன்றிங்க. அடுத்து என்ன செய்யலாம்னு அடுத்த வாரம் பேசுவோம். நிச்சயமாங்க. நல்லது. நன்றி, வணக்கம். நல்லது நல்லது. கார்த்திகேயன் ஐயா, கார்த்திகேயன் இருக்கீங்களா? நன்றி உரை கூறுங்க. இல்லையோ ஐயா? செயலாளர் சொல்லி இருந்தீங்களா, சொல்றீங்களா? ராமலிங்கம் ஐயா, சரி. சேவை ஐயா இருக்கீங்களா? யார் இருக்காங்க? சரி, எல்லாமே பெயரளவில் தான் இருக்கிற மாதிரி வருது. சரி, நல்லது. இந்த நல்ல நிகழ்ச்சி, ஒரு பயனுள்ள பல விஷயங்களை பேசுவதற்கு வாய்ப்பாக அமைந்தது. தற்சார்பை நோக்கி செல்வதற்கு நாம் இன்னும் நிறைய பேச வேண்டும், நிறைய திட்டமிடுதல் செய்ய வேண்டும், தொடர்ந்து ஒரு இயக்கம் போல் முன்னெடுத்து செல்ல வேண்டும். அப்போதுதான் தற்சார்பு என்பது உண்மையில் நிறைவேறக்கூடிய ஒன்றாக இருக்கும்.
அதாவது தற்சார்பு என்று சொன்னால் தன்னை சார்ந்து உள்ள மக்கள் அனைவரும் அவர்கள் பணிபுரிந்து அதில் வரக்கூடிய வருமானத்தை கொண்டு அவர்களுக்கு தேவையான பொருளை வாங்கி ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய அளவிற்கு தற்சார்பு அடையக்கூடிய அளவிற்கான சூழ்நிலையை கொண்டு வர முடியும். அதில் அதை நோக்கி இப்போ செல்வதற்கு நாம் தொடர்ந்து இந்த காலத்துக்கு ஏற்ற முறையில் எப்படி தகவமைத்து தற்சார்பு பொருளாதாரத்தை கொண்டு வருவது என்பதை பற்றி நிறைய பேசி நிறைய திட்டங்களை செய்தல் வேண்டும் என்பது நிச்சயமாக உணரப்படுகிறது. ஆக நாம் இன்னும் வரும் வாரங்களிலும் இன்னும் கூர்மையாக விவாதித்து கூர்மையாக பேசி சில செயற்திட்டங்களை உருவாக்குவதற்கு முயற்சி செய்வோம். அந்த வகையிலே இந்த நிகழ்ச்சி ஒரு பயனுள்ள ஒரு அடித்தளமாக அமைந்திருக்கிறது என்று நான் நினைக்கின்றேன். தொடர்ந்து இந்த முயற்சியை முன்னெடுப்போம். நாம் ஒரு பயனுள்ள ஒரு செயல் திட்டங்களை வகுத்து ஒரு தற்சார்பு பொருளாதார முறையில் ஒரு சமுதாயம் நல்ல சமுதாயம் அமைவதற்கு வேண்டிய வழிவகைகளை செய்வதற்கு முயற்சி செய்வோம் என்று கூறி, இவ்வளவு தூரம் இவ்வளவு நேரமும் இருந்து இந்த நிகழ்ச்சியில் கருத்துக்களை கூறி பங்கு பெற்று கருத்துக்களை கூறி சிறப்பு செய்துள்ள அனைவருக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை இப்போதுதான் ஒருத்தர் வர்றாரு கடைசி நேரத்துல நிறைவு செய்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன். அனைவரும் விடைபெறலாம் என்று நினைக்கின்றேன். முத்துக்குமரன், ஏதாவது நீங்க சொல்லணுமா? ஏதாவது சொல்ல வேண்டிய கருத்தோடு வந்திருக்கீங்களா? ஐயா, நான் கோவிந்தராஜ் தான் பேசுறேன். நல்ல கருத்து சொல்லிட்டு இருக்கீங்க. அதில் போய் இடையில ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. நல்லா கருத்து சொல்லிட்டு இருக்கீங்க. நிறைவான சொல்லி முடிச்சுட்டேன். நிறைவு செய்யலாங்கிற கட்டத்துக்கு வந்திருக்கிறேன். இப்ப கடைசி நேரத்துல முத்துக்குமரன் உள்ள வருங்க. அவர் ஏதாவது சொல்ல விரும்புறாரான்னு கேட்கறதுக்காக பார்த்தேன். சரிங்க ஐயா, நிறைவு செய்து கொள்வோம். நேரம் நிறைய ஆகிட்டது, 8:30 ஆயிடுச்சு. அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து நாம் பேசுவோம். அடுத்தடுத்து என்ன பேசுவது என்பதை பற்றி கொஞ்சம் முன்கூட்டியே பேசிக்கொண்டு அந்த விஷயங்களை பற்றி கூர்மையாக வரும் காலங்களில் பேசி ஒரு நல்ல நிலைக்கு நல்ல திட்டங்களை உருவாக்குவோம். அனைவருக்கும் நன்றி. வணக்கம். வணக்கம். வந்ததற்காக அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி நன்றி. நல்லது நல்லது. நன்றி. Even after that, if they are going to take some approval. புரியல. சரி, நிறைவு செய்கிறேன்.